ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி, என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, ஆல்சோ ஆல் அப்கமிங் ரயில்வே எக்ஸாமுக்கான எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஃபார் ஜென்ரல் அவேர்னஸ் பார்க்க போகிறோம். இந்த 2 டாப்பிக்கோட ட்ரிக்ஸ் வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் நோட். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ரிசர்ச் சென்டர்ஸ் அண்ட் இன்ஸ்டியூட்ஸ் இன் இந்தியா வித் க்ளூஸோடு பார்த்துருந்தோம். அதில் ஒரு கரெக்ஷன். இதில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்தியன் மியூசியம், இது வந்து கொல்கத்தான்னு பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக அதுதான் மிஸ்டேக்கு. இது இருக்கிற இடம் எங்கன்னா இந்தியாவோட கேபிட்டல் நியூ டெல்லியில் தான் இருக்குது. க்ளூ என்ன அப்படின்னா, இந்தியா கேட் அது இருக்கிற இடமும் நியூ டெல்லி தான். இந்தியா கேட்டில் ஆர்ச் போட்டிருந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா கேட்டில் ஆர்ச் போட்டிருந்ததுனால இந்தியா கேட்டும் நியூ டெல்லி, ஆர்ச்சும் நியூ டெல்லி. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இதோட கரெக்டட் பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க இப்போ இந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இஸ் சிச்சுவேட்டட் இன்னு கேட்டிருக்காங்க. ட்ரக்குக்கு நம்ம என்ன க்ளூ பார்த்தோம்? ட்ரக்கு வந்து ஒரு டாக்ஸிக்கான விஷயம், அதை டானிக் மாதிரி நினச்சி குடிக்கிறாங்க. ஆனால் அப்படி வாழ்கிறது பெரிய லக்கு தான் பார்த்துருந்தோம். லக்குன்றதுக்கு என்னது? லக்னோ, அவ்வளோதான். இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1 கேட்ட கொஸ்டின். அடுத்து, வேர் இஸ் த சென்ட்ரல் பொட்டேட்டோ ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா லொக்கேட்டட்னு கேட்டிருக்காங்க. பொட்டேட்டோக்கு என்ன பார்த்தோம்? அவனுக்கு பொட்டேட்டோ சமைச்சு கொடுத்தா அப்படின்னு பார்த்தோம். அவனுக்கு அப்படின்றதுனால ஹிம்முன்னு பார்த்துருந்தோம். ஹிம்மு இங்கே மட்டும்தான் இருக்குது. சிம்லா, ஆப்ஷன் ஏ. சிம்லா ஹிமாச்சல் பிரதேசில் தான் சென்ட்ரல் பொட்டேட்டோ ரிசர்ச் இன்ஸ்டியூட் லொக்கேட் ஆகிருக்கு. இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1 கேட்ட கொஸ்டின். அடுத்து, பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் அட்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன க்ளூ பார்த்தோம்? கிளாஸ் அண்டு செராமிக் ப்ராடக்டில் கெமிக்கல் கலந்துருக்கும். அதில் ஒர்க் பண்ணுறவங்க அதை இன்ஹேல் பண்ணுறப்ப சாகிற அளவுக்கு போயிடுறாங்க. அப்படி போகிறதுனால அவங்கள காப்பாற்றுறதுக்கு பொட்டானிக்கல் சர்வே பண்ண மெடிசின் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். பொட்டானிக்கல் சர்வே அப்போ எங்கே வருது? இது எல்லாமே எந்த ஸ்டோரி? கொல்கத்தா ரிலேட்டட் ஸ்டோரி, ஆப்ஷன் பி. இதுவும் போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசியனோகிராஃபி லொக்கேட்டட்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பார்த்துருந்தோம்? கோவாவுக்கு போனவங்க டான் போல் கடலுக்கு போயிட்டு வந்ததாக நினச்சி சீனை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். கோவா இங்கே வந்துடுது. ஓசன்னா கடல், டான் போலன்றதுக்கு அது உள்ள ஸ்பெசிஃபிக்கான இடம். அப்போது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசியனோகிராஃபி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? கோவா, ஆப்ஷன் டி. இதுவும் போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1 கேட்ட கொஸ்டின். அடுத்து, வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஆஃப் இந்தியா லொக்கேட்டட்னு கேட்டிருக்காங்க. நம்ம அட்டாமிக்ன்ற வேர்டை வச்சு பார்த்தோம்னா, அட்டாமிக்னா நம்மளுக்கு தெரிகிறது என்ன? பார்க்கு தான் நம்மளுக்கு தெரியும். அது எங்கே இருக்குது? ட்ராம்பே, மும்பையில் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு அட்டாமிக் உள்ள இடமுமே நம்ம மும்பை தான் அப்படின்னு வச்சு க்ளூ வச்சு பார்த்துருந்தோம். அப்போது அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி, மும்பை. இதுவும் போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் ஆஃப் தி சிட்டிஸ் இஸ் த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் லொக்கேட்டட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன க்ளூ வச்சுருந்தோம்? டெஹ்ராடனுக்கு நம்ம வச்சுருந்த க்ளூ என்னென்னா, பிஎஃப் பணத்தை நம்ம டிடி மூலியமாக எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுருந்தோம். பி ஃபார் பெட்ரோலும் எஃப் ஃபார் ஃபாரஸ்ட்டும் வச்சுருந்தோம். டிடின்றது டெஹ்ராடன், டெஹ்ராடனுக்கு டிடின்னு வச்சுருந்தோம். அப்போ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் லொக்கேட்டட், ஆப்ஷன் பி, டெஹ்ராடன். இது லாஸ்ட் இயர் ஜேஇல 2019 கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இஸ் ஹெட் குவார்ட்டர்ட் இன் விச் ஆஃப் தீஸ் ஃபாலோயிங் சிட்டிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஆர்கியாலஜி, ஆர்ச்னு வந்திருக்கு. ஆர்ச் எங்கே இருக்கும்? இந்தியா கேட்டில் தான் வச்சுருப்பாங்க. இந்தியா கேட் எங்கே? நியூ டெல்லி, நியூ டெல்லி. அப்போது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுமே நியூ டெல்லி தான், ஆப்ஷன் டி. இது போன குரூப் டியில் 2022 கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், வேர் இஸ் த டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் லொக்கேட்டட்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு என்ன க்ளூ வச்சுருந்தோம்னா, டாட்டா பாய் பாய்ன்னு தான் சொல்லி அனுப்புவோம். டாட்டா பாய் பாய்ன்னு. அப்போது டாட்டாக்கு இங்கே பாய்ன்னு வர்றது மும்பை மட்டும்தான். இது போக நம்ம மும்பைக்கு என்னெல்லாம் வச்சு படிச்சிருந்தோம்? மும்பைனாலே பார்க்குன்னு நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம். பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ன்றதுனால பார்க்கு. அப்போ இன்னொரு அட்டாமிக் உள்ளது. அப்போது அட்டாமிக் எனர்ஜி கமிஷன், இதுவுமே மும்பை தான். இதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே கேன்சர் மேக்ஸிமம் வந்து வாழ்நாள் பாதி ஆயிடுது. பாதின்றதுனால ஹாப்கின்ஸ் இன்ஸ்டியூட், அதுவும் மும்பை தான். அப்படி இருக்கிறதுனால வேலையே வேணான்னு
டாட்டா சொல்லிட்டு போயிடுறாங்கன்னு பார்த்தோம். அப்போது அந்த டாட்டா மும்பைக்கு. இதுவும் போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் பார்க்குன்னு கேட்டிருக்காங்க. என்னது? பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். இது எங்கே இருக்குது? ட்ராம்பே இன் மும்பை. இதுவும் போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, நேஷ்னல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இஸ் லொக்கேட்டட் அட்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பார்த்துருந்தோம்? என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறது அப்படின்றது மகா முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதனால மகாராஷ்டிராலையும் எங்கே இருக்குது இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்? நாக்பூர், ஆப்ஷன் டி. இதுவும் போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாஸ் ஃபஸ்ட்டு கமர்ஷியல் நியூக்ளியர் பவர் பிளான்ட் தாராப்பூர் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்டுன்னு கேட்டிருக்காங்க. தாராப்பூர் நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அது மகா பெரிய விஷயமா நினச்சி வீட்டில் வாழைத்தாறு கட்டுவாங்கன்னு பார்த்துருந்தோம். வீட்டில் வாழைத்தாருக்கு இங்கே வந்துடுது மகா பெரிய விஷயம். அப்போது மகாராஷ்டிரா, ஆப்ஷன் ஏ. இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 2ல் கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இஸ் சிச்சுவேட்டட் இன் த ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு என்ன ஷார்ட்கட் பார்த்துருந்தோம்? நம்ம கடவுளை வழிபடுறப்பையும் கும்பிடுறப்பவும் மேலே பார்த்து தான் அரோகரான்னு கும்பிடுவோம். இப்போ மேலே பார்த்து அப்படின்றதுனால இங்கே அப்பு வந்துடுது. அப்புக்கு யூபி அப்பு. மேலே பார்த்துட்டு எப்படி கூப்பிடுவோம்? அரோகரான்ற மாதிரியே வருது பாருங்கள். நரோரா, ஆப்ஷன் ஏ. இதுதான் ஷார்ட்கட் பார்த்துருந்தோம். இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். அடுத்து, விச் ஒன் ஆஃப் திஸ் நியூக்ளியர் பவர் ரியாக்டர் இஸ் சிச்சுவேட்டட் இன் குஜராத்னு கேட்டிருக்காங்க. குஜராத்துக்கு என்ன பார்த்துருந்தோம்? குஜராத்தில் உள்ள ஒருத்தர் நம்ம எல்லாரையுமே காக்கரேன்னு சொல்லிட்டு விருத்தி அடைய தான் வைக்கிறாரு அப்படின்னு பார்த்துருந்தோம். காக்கரேன்றதுக்கு என்ன பார்த்துருந்தோம்? கக்ராப்பர். அது இங்கே இருக்குது, ஆப்ஷன் டி. விருத்தி அடைகிறன்றதுக்கு மிதி விருத்தி, அதுவுமே இங்கே தான் வருது. மிதி விருத்தி நியூக்ளியர் பவர் பிளான்ட்டும் குஜராத்தா. இதுவும் போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் தீஸ் ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்னு கேட்டிருக்காங்க. கைகா, கர்நாடகா. இதுக்கு என்ன ஷார்ட்கட் பார்த்துருந்தோம்? கைகால் இருந்தால் தான் கார் ஓட்ட முடியும். அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து, அரோகரான்னு மேலே பார்த்து தான் கடவுளை கும்பிடுவோம். அப்போ நரோராக்கு யூபி வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? ராஜஸ்தான். அப்போது ஆப்ஷன் பி தான். மிச்ச ஆப்ஷன்ஸும் பாருங்களேன். தாராப்பூர், மகாராஷ்டிரா. இதுக்கு என்ன பார்த்துருந்தோம்? நம்ம மகா பெரிய விஷயமா ஜெயிச்சதை மகா பெரிய விஷயமா நினச்சி வீட்டில் வாழைத்தாறு கட்டுவாங்கன்னு பார்த்துருந்தோம். அப்போ தாராப்பூர், மகாராஷ்டிரா வந்துடுது. கூடங்குளம், தமிழ்நாடு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் தப்பாக இருக்குது. நரோராக்கு யூபி வரணும். இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், த நரோரா அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இஸ் சிச்சுவேட்டட்னு கேட்டிருக்காங்க. நம்ம அந்த நரோராக்கு எதுக்கு பார்த்தோம்? நம்ம கடவுளை வழிபடுறப்ப மேலே பார்த்து கும்பிட்றப்ப அரோகரான்னு கும்பிடுவோன்னு பார்த்தோம். மேலே பார்த்துன்றதுக்கு யூபி இங்கே வந்துடுது, ஆப்ஷன் சி. இதுவும் போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். இந்த ஒரே கொஸ்டினை மெனி டைம்ஸ் ரிப்பீட்டடாக போன என்டிபிசியில் கேட்டிருக்காங்க. இப்படி இந்த யூபியில் என்ன இருக்குன்னு மாற்றி கேட்டுட்டு, இல்லை நரோரான்றது எங்கே இருக்குதுன்னு மாற்றி கேட்டுட்டு, இப்படிலாம் மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து, விச் டிஸ்ட்ரிக்ட் இன் ஹரியானா ஹேஸ் எ நியூக்ளியர் பவர் பிளான்ட் கேட்டிருக்காங்க. ஹரியானாக்கு நம்ம என்ன பார்த்துருந்தோம்? எங்கேயாவது நம்ம போகிறோம் அப்படின்னா ஹரிபரியாக கிளம்புவோம் அப்படின்னு பார்த்துருந்தோம். கோன்னு பார்த்துருந்தோம் போகிறதுக்கு. கோ ஃபார் கோரக்பூர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் தான் ஹரியானாவில் இருக்குது. அது எந்த இடத்துல இருக்குன்னா ஃபத்தேகாபாத் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இதுக்கு க்ளூ என்ன அப்படின்னா, நம்ம எங்கேயாவது போகிறப்ப ஹரிபரியாக கிளம்புறதுன்றது நல்ல விஷயமா கிடையாது. முதல்ல கிளம்புறது தான் நல்ல விஷயம். அப்போ இப்படி போகிறது என்ன விஷயம்? கெட்ட விஷயம். பேடுன்னு வருது. அதை வச்சு வச்சுக்கலாம். ஃபத்தேகாபாத் ஹரியானாவில் இருக்குது. என்னது? கோரக்பூர் நியூக்ளியர் பவர் பிளான்ட். இதுவும் போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இந்தியன் சீ போர்ட் இஸ் லொக்கேட்டட் இன் த ஃபார் சவுத் அஸ் கம்பேர்ட் டு த அதர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் இருக்கிறதுலையே சதர்ன் மோஸ்ட் எது வரும் அப்படின்னா, பரதீப் பார்த்திங்கன்னா ஒடிசா, சென்னை ஓகே இது சவுத்தில் தான் வரும். தூத்துக்குடின்னு சவுத்தில் தான் வரும். மேங்களூர் மேலே தான் இருக்கும். அப்போ இருக்கிறதுலே சவுத்துன்னு பார்க்க போனால் தூத்துக்குடின்னு தான், ஆப்ஷன் ஏ. இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 2ல் கேட்ட கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் போர்ட்ஸ் இஸ் நாட் லொக்கேட்டட் ஆன் த ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு தூத்துக்குடின்னு கொடுத்துருக்காங்க. இது ஈஸ்ட் கோஸ்ட் தான். ஈஸ்ட்லேயும் இருக்கும், சதர்ன் மோஸ்ட்லேயும் வர்றது தூத்துக்குடின்னு.
பரதீப் போர்ட், இதுக்கு நம்ம என்ன க்ளூ வச்சுருந்தோம், நல்லா அரைச்சி செஞ்ச டிஷ்ஷை டிப் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு. அரைச்சி செஞ்ச டிஷ்ஷுன்றதுனால ஒடிசா டிஷ்ஷுக்கு ஒடிசா வரும், அரைச்சி செஞ்ச டிஷ்ஷு. அப்போ ஒடிசாவில் இது இருக்குது. ஹால்டியா அப்படின்றது கொழுக்கட்டை மாதிரி இனிப்பான டிஷ்ஷை ஹால்டிகிராம்ஸ் கம்பெனி மேக் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அப்போ ஹால்டியான்றது கொழுக்கட்டைக்கு பார்த்தோம்னா கொல்கட்டா, அது வெஸ்ட் பெங்காலில் வந்துடுது. அப்புறம் கான்லாக்கு குஜராத்துன்னு பார்த்துருந்தோம். எப்படி ராத்திரி 3:30 மணிக்கு பசங்க வெளியே போயிட்டு வர்றதுனால அவங்கள பார்த்து ஹாஸ்டல் டீன் காண்டாகிறாருன்னு பார்த்துருந்தோம். இப்போ காண்டாகிறாருக்கு இதை வச்சுருந்தோம். கான்லா குஜராத். அப்போது இது மட்டும்தான் வெஸ்ட் சைடில் வருது, மீது எல்லாமே ஈஸ்டர்ன் சைடு தான். இப்போ ஆப்ஷன் பி. இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1 கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேசஸ் இஸ் த ஷியாம பிரசாத் முகர்ஜி போர்ட் லொக்கேட்டட்னு கேட்டிருக்காங்க. நம்ம பிரசாதம், அப்புறம் கொழுக்கட்டை, இந்த மாதிரி இனிப்பானது எல்லாமே ஹால்டிகிராம்ஸ் கம்பெனி செய்கிறாங்கன்னு பார்த்துருந்தோம். இப்போ ஷியாம பிரசாதம் சரி, கொழுக்கட்டை இதுவும் சரி, ஹால்டிகிராம்ஸ் கம்பெனியும் சரி, இது எல்லாமே ரிலேட் பண்ணி பார்த்தோம். அப்போ பிரசாதத்துக்கும் ஷியாம பிரசாத் முகர்ஜி போர்ட் வந்துடும். இப்போ ஹால்டியாவுக்கு ஹால்டிகிராம்ஸ் கம்பெனி வச்சு பார்த்துருந்தோம். கொல்கட்டா அது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அப்போ ஷியாம பிரசாத் முகர்ஜி போர்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? ஆப்ஷன் ஏ கொல்கத்தா. இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1 கேட்ட கொஸ்டின். கான்லாக்கு ஆல்ரெடி நம்ம குஜராத் பார்த்துருந்தோம். ராத்திரி வெளியே போன பசங்கன்றதுனால ராத்துன்னு வந்துடும். இப்போ ராத்திரி வெளியே போன பசங்க அதிகாலையில் 3:30 மணிக்கு வர்றதை பார்த்து ஹாஸ்டல் டீன் காண்டாகிறான்னு பார்த்துருந்தோம். அந்த காண்டுக்கு இங்கே வந்துடுது. 3:30 மணிக்கு போன பசங்கன்றதுனால 3 வந்துடுது, அதுவும் குஜராத் தான். சென்னைக்கு நம்மளுக்கு தெரியும், மும்பைக்கு மும்பை போர்ட்டு, நேரு போர்ட்டு, நேருக்கு நேர் இருந்து சண்டை போடுறதுனால அது மகா பெரிய விஷயமா நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுவும் மகாராஷ்டிரா மும்பை தான் வரும். மகாராஷ்டிரா என்ன இருக்குது? நேரு போர்ட். இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1 கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் போர்ட்ஸ் இஸ் லொக்கேட்டட் ஆன் த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. எண்ணூறுன்றது தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாடுனா சவுத்துலேயும் வரும், ஈஸ்ட்லேயும் வந்துடும். ஹால்டியான்றது பிரசாதம், கொழுக்கட்டை, ஹால்டிகிராம்ஸ் கம்பெனி, இதை வச்சு வெஸ்ட் பெங்கால்னு பார்த்தோம். வெஸ்ட் பெங்கால்ன்றதும் ஈஸ்ட்டில் வந்துடும். பரதீப் என்ன பார்த்தோம், நல்லா அரைச்சி செஞ்ச டிஷ்ஷுனா ஒடிசா, அரைச்சி செஞ்ச டிஷ்ஷை டிப் பண்ணி சாப்பிட்ணுன்றதுனால ஒடிசா வந்துடுது, அதுவுமே ஈஸ்ட்டில் தான் வரும். அப்போ கொச்சி போர்ட் இது மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இதுதான் எங்கே இருக்குது? வெஸ்ட் கோஸ்ட். அப்போது ஆப்ஷன் பி. இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 2 கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், தி ஜவஹர்லால் நேரு போர்ட் இஸ் சிச்சுவேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு க்ளூ என்ன வச்சுருந்தோம், வாரில் நேருக்கு நேர் நின்று சண்டை போடுறது மகா பெரிய விஷயம்னு பார்த்துருந்தோம். மகான்றதுக்கு மகாராஷ்டிரான்னு வச்சுருந்தோம். மகாராஷ்டிராவில் இதில் எது வருது? கொச்சி மகாராஷ்டிராவில் வருமா? கிடையாது. கொச்சின்றது கேரளாவில். கான்லான்றது நம்ம குஜராத்தில் பார்த்துருக்கோம். 3:30 மணிக்கு மேலே டீன் வந்து நம்மளை கோவப்படுவார், காண்டாவார்னு பார்த்ததுனால இது குஜராத்தில் வருது. மர்மகோவான்றது கோவா வச்சு கோவாவை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ மகாராஷ்டிராவில் என்ன தான் இருக்கும்? மும்பை இருக்குது, நவி மும்பை, அதுதான் ஆப்ஷன் டி. இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 2 கேட்ட கொஸ்டின். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.